விடுதலை பயணத்தில் 17வது அதிகாரம். அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலர்களை தாக்கும் முகமாக அமலேக்கியர்கள் போர் தொடுக்கின்றார்கள். அந்த வேளையிலே என்ன நடக்கின்றது? யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேலர்கள் போர் புரிகின்றார்கள். அப்பொழுது பார்த்தால் அங்கு ஒரு முக்கியமான காரியம் நடைபெறுகிறது. என்ன? கீழே இங்கு யோசுவாவும் அவரோடு சேர்ந்து படைகளும் அமலேக்கியர்களுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே மலை மீது இருக்கின்றார். அப்படி மலை மீது இருந்த மோசே பண்ணிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரினுடைய கட்டளையின் பிரகாரம் தன்னுடைய 2 கரங்களையும் மேலே உயர்த்தியவராக அப்படி நிற்கிறார். ஜெபித்துக் கொண்டு நிற்கின்றார். அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்த அந்த தருணங்கள் முழுவதும், ஆண்டவரை நோக்கி உயர்த்திய தருணங்கள் முழுவதும் இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றார்கள். எப்பொழுது அவருடைய கரங்கள் தளர்ந்து கீழே வந்ததோ அப்பொழுது அமலேக்கியர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போ என்ன பண்ணுவது? இந்த மோசேக்கு அருகிலே 2 பெயர் போகின்றார்கள். ஒன்று ஆரோன், மற்றையது கூர். இந்த 2 பேரை என்ன பண்ணினார்கள்? ஒருவர் மோசேயினுடைய ஒரு கரத்தையும் மற்றவர் மற்றைய கரத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே மோசேயினுடைய கரம் சூரியன் மறையும் வரை கீழே இறங்கவில்லை. ஆகவே இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை தோற்கடித்து ஜெயம் பெற்றார்கள். இதனை எதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்? உயர்த்தி பிடித்த கரங்கள் வெற்றியின் அடையாளம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். அவருடைய 2 கரங்களும் உயர்த்தி பிடிக்கப்பட்டதாக சிலுவையிலே இருக்கின்றது. ஆகவே இயேசு வெற்றியின் வார்த்தையாக இந்த 5வது வார்த்தையை சொல்லுகிறார். தாகமாக இருக்கின்றது. இந்த வார்த்தை தோல்வியின் வார்த்தை கிடையாது, இயலாமையின் வார்த்தை கிடையாது, வெற்றியின் வார்த்தை. ஏனென்றால் இயேசுவினுடைய கரம் உயர்ந்து நின்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நல்லா யோசிச்சு பாருங்க. சமாரிய பெண்ணுக்கே உயிருள்ள தண்ணீரை தருவேன் என்று சொன்னவர் தாகமாய் இருக்கிறது என்று கேட்பாரா? அப்படி அவர் கேட்ட வேளையிலே அங்கே இருந்த ஒரு படை வீரன் என்ன பண்ணுகிறான்? பஞ்சிலே அங்கு இருக்கக்கூடிய கசப்பு ரசத்தை தோய்த்து கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. சாதாரணமாக ஒவ்வொரு படை வீரன் கிட்டையும் இருக்கக்கூடியது இந்த பஞ்சு. இந்த பஞ்சு என்ன செய்யும் என்றால், தண்ணீரில் நாம போட்டால் அந்த தண்ணீரை உறிஞ்சி கொள்ளும். அந்த தண்ணீரை உறிஞ்சி கொள்ளுகின்ற வேளையிலே படை வீரர்கள் என்ன செய்வார்கள்? அதை கூட ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. எங்கேயும் போற வேளையில அவங்களுக்கு தாகம் எடுத்தால் அந்த ஸ்பஞ்சில் இருக்கிற தண்ணீரை பிழிந்து குடிப்பார்கள். இப்போ தங்களினுடைய ஸ்பஞ்சை யாருக்கும் அவங்க தர வேணும் என்கின்ற கட்டாயமே கிடையாது. இந்த படை வீரன் தன்னுடைய ஸ்பஞ்சை எடுத்து கொடுக்கின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் பார்க்கிறான், இயேசு கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கிறது. வழமையாக மரத்திலே அடிக்கப்படுகின்றவர்கள், சிலுவையிலே அறையப்படுகின்றவர்கள், அவர்களுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்களின் வார்த்தைகள் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளாக இருக்கும். அவர்கள் சபிப்பார்கள், பேசுவார்கள். ஆனா இயேசுவ அவன் பார்க்கிறான். இயேசு கிட்ட இருந்து எந்த ஒரு சாபமான வார்த்தைகளும் வரவில்லை. இயேசு கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்குது என்பதால அவனே மனம் வந்து தன்னுடைய பஞ்சை எடுத்து அதிலே அந்த ரசத்தை அவன் தோய்த்து கொடுக்கின்றான். அன்புமிக்க சகோதரங்களே, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லியதற்கான காரணம் என்ன? எல்லா காரியமும் நிறைவேறிவிட்டது. இன்னைக்கு நாம யோவான் எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கின்றோம். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது அப்படி என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? Everything is being fulfilled. I have completed my work
on the earth. இந்த உலகத்திலே என்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் நிறைவேற்றி விட்டேன். ஆகவே நானே தண்ணீராக இருக்கின்ற நான் இப்பொழுது தாகமாக இருக்கிறேன். யாருக்கு? இந்த மக்களுக்கு. என் அண்டை வரட்டும், எல்லாரும் வாருங்கள். Come unto me, those who are in need. If you are so thirsty, come unto me. நீங்க தாகமாய் இருந்தால் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீராய் இருப்பேன். ஆண்டவர் தான் நம்முடைய தாகமாக இருக்கிறார், அவரே நம்முடைய தண்ணீராகவும் இருக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரர்களே, இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறார், வெற்றியின் உறுதிமொழியை தருகிறார். தன்னுடைய கரங்களை உயர்த்தியவராக சொல்லுகின்றார், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவனாக நான் இருக்கிறேன். Come unto me, என் அண்டை வாருங்கள். ஏனென்றால் நான் வெற்றியின் தெய்வம், நான் தோற்று போன தெய்வம் கிடையாது, நான் மரித்த தெய்வம் கிடையாது, உயிர்த்தெழுந்த தெய்வம். நான் மரித்து போனவர்களை கூட உயிர்த்தெழ செய்த தெய்வம். நான் செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வம். வனாந்தரத்திலே நான் மன்னாவை தந்த தெய்வம். இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நான் எந்த குற்றங்களும் செய்யவில்லை, ஆனால் தண்டனை அனுபவிக்கிறேன். ஏன் தெரியுமா? உனக்காக, உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் நீக்குவதற்காக. இந்த உலகத்தில் நான் என்ன குற்றமும் பண்ணவில்லை, பண்ணாத குற்றத்திற்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன் என்றால் அது உனக்காக. ஒன்றே தெய்வம், ஒருவனே கடவுள் என்று நான் சொல்லியது குற்றமா? நானும் தந்தையும் ஒன்று என்று சொன்னது குற்றமா? மூவரு தெய்வத்தை போற்றுங்கள் என்று சொன்னது குற்றமா? 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரை உயிர்ப்பித்தேனே, அது குற்றமா? 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு தந்தேனே, அது குற்றமா? 6 கச்சாடிகள் நிறைய திராட்சை ரசம் கெடுத்தேனே, அது குற்றமா? 7 பேய்கள் கொண்ட மகதலேன் மரியாளை சுகப்படுத்தினேனே, அது குற்றமா? மலையிலே 8 பாக்கியங்கள் தந்தேனே, அது குற்றமா? நான் 10 பேரை குணமாக்கினேன், மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டேனே, அது குற்றமா? 10 கட்டளைகளையும் 2ஆக சுருக்கி கொடுத்தேனே, அது குற்றமா? எதுவும் குற்றமில்லை. சிலுவையிலே நான் தொங்குகிறேனே, என்னை அடித்தார்களே, இந்த இடத்திலே எல்லாரினுடைய குற்றங்களையும் எல்லாரினுடைய பாவங்களையும் சுமந்தவனாக நான் நிற்கின்றேன். நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேன். மரணத்தோடு என்னுடைய வாழ்வு நிறைவேறப் போவது இல்லை, நான் உயிர் தெள்ளப் போகிறேன். ஆகவே உங்கள் வாழ்விலே என்ன காரியங்களுக்காக தாகமாயிருக்கிறீர்கள், என் அண்டை வாருங்கள், நான் உங்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆமேன்.